ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. அழைக்கலாம் சமைக்கலாம் நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் கால் பண்ணி நிறைய பேர் நிறைய விதமான குக்கிங் டவுட்ஸ் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. குக்கிங் டவுட்ஸ் மட்டும் இல்லாமல் கிச்சன் எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது, கிச்சனில் என்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுலாம் லாஸ்ட் வீக்லேருந்து நேற்று வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். இன்றைக்கும் ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்னு ஷெஃப் சொல்லியிருக்காரு. என்ன டாபிக்னு கேட்டால் சஸ்பென்ஸ். நான் ஆடியன்ஸ் கிட்ட ஸ்ட்ரைட்டாக ரிவீல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து டாக்டர் ஷெஃப் வினோத் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். ஹாய் ஷெஃப். ஹாய். ஹலோ. சஸ்பென்ஸான டாபிக்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பீடிகைலாம் கொடுத்துருக்கீங்க. அப்படின்னா சஸ்பென்ஸான டாபிக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உப்பை பற்றி பேச போகிறோம். உப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். உப்பை பற்றி எக்கச்சக்கமான பழமொழிகளே இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுட் ஐட்டம்ஸோட சேர்த்து. ஸோ உப்பை பற்றி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்? உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிச்சன்லேயே சமையல் அறையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்லலாம். ஏன்னா உப்பு வந்து பார்த்திங்கன்னா அது மேண்டிட்டரி, தவிர்க்கவே முடியாது. ஸோ என்ன வந்து குசின் பண்ணாலும் சரி, என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நம்ம இன்னோவேட்டிவாக வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த உப்பு தான் வந்து நம்மளோட என்டையர் அந்த ரெசிபியை வந்து வெளியே கொண்டு வந்து ஒரு என்ஜாய் பண்ண வைக்கிறோம். சாப்பிடும்போது நம்ம வந்து அதை ஆத்மார்த்தமாக சாப்பிட்றோமே அப்படிங்கிறது அதுக்கான முக்கிய காரணமே உப்பு தான். ஆனால் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டோன்னா நம்மளால் சாப்பிட முடியாது. நம்ம கொஞ்சம் அதை வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம். அந்த உப்போட முக்கியமான ஒரு தன்மைன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஒரு ரசம் பண்ணுறீங்கன்னா அவருக்கு ஒரு 13 தேவையான பொருட்கள் போட்டு தான் ஒரு ரசத்தை பண்ணுவீங்க. அந்த 13 தேவையான பொருட்களோட சுவையை வந்து வெளியே கொண்டு வர்றதே வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு தான். ஸோ அந்த உப்புக்கு வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி பேசலாம். ஓகே, உப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் சமையலில் இருக்குன்றதை பற்றி விலாவரியாக ஷெஃப் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காலர் லைனில் காத்துட்ருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ, வணக்கம் மேடம். திருப்பூர்லேருந்து பேசுகிறோம். உங்கள் பேருமா? பானுமதி. பானுமதி, நீங்கள் நல்லா சமைப்பீங்களா? எத்தனை வருஷமாக சமைக்கிறீங்க? இல்லை, நான் இப்போ தான் சமையல் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் நான் உங்கள் வாய்ஸை கேட்டு நீங்கள் பெரிய ஜீனியஸ் குக்கிங் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்கன்னு நினச்சேன். நான் இப்போ தான் ஒரு 2 வருஷமாக கற்றுட்டு இருக்கேன். பட் இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது, அதான் சார் கிட்ட கேட்கலான்னு. சொல்லுங்க பானுமதி. சார், பிரியாணி வந்து செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் ஒரு மனம் வர மாட்டேங்குது சார். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் தாளிக்கிறதுக்கு எல்லா பொருளும் போடுறேன், அன்னாச்சிப்பூ, மராத்தி மூக்கு. அது வந்து நல்ல வாசனையாக இருக்க மாட்டேங்குதுங்களா? ஆமாங்க சார். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வாசனையாக இருக்க மாட்டேன்னா மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல் ஸ்பைசஸ் தான், அந்த முழு ஸ்பைசஸ் தான். அது வந்து லவங்கம், அப்புறம் மராட்டி மூக்கு, அன்னாசிப்பூ, இதெல்லாம் தான். ஜாதிபத்திரி ப்ளஸ் வந்து மசாலா இலை, இதெல்லாம் தான். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து சூடாக இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் வந்து சமைக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து ஆயில் வந்து சூடாக ஆனதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பைசஸ்லாம் நீங்கள் போடணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டுருவாங்க. அதனால் மேபி அந்த இன்க்ரீடியண்ட் உள்ளே இருக்கும், அந்த வாசனை வராதுக்கான மேபி அது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஓகே, ஸ்மெல் வரதுக்கு முக்கியமான ரீசன் ஆயில் சூடாயிட்ட பிறகு அந்த ஸ்பைசஸ் போட்டிங்கன்னா தான் நல்லா அந்த அரோமா ஸ்மெல் வந்துட்டு ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். உங்கள் பிரியாணியும் அமர்க்கலமாக வரும்னு சொல்லி ஷெஃப் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து காமராஜபுரத்துலேருந்து பண்ணுறோங்க மேடம். ஓகே, உங்கள் பேர்? பார்வதி. பார்வதி, என்ன சூப்பராக நீங்கள் சமைப்பீங்க. இது இருக்கும் நீங்கள் குக் பண்ணதுல எக்ஸலண்ட்டாக இருக்குமே. என் பசங்களுக்கு நான் அடிக்கடி டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுக்குற விஷயம்னா என்னது? என்ன? சாம்பார் சாதம். சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் பிசிபிளா பார்த்தா நார்மல் சாம்பார் ரைஸா? சாம்பார் ரைஸ் மேடம். சாம்பார் ரைஸ். ஓகே, இப்போ என்ன டிப்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு. வத்த குழம்பு ஆக்சுவலி நம்ம இது முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வத்த குழம்பு வைக்கிறதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் பார்வதி மேடம். சரிங்க மேடம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து சுண்ட வத்த குழம்பு நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை அது வெண்டைக்காய் வத்த குழம்பா, இல்லை சின்ன வெங்காயம் மணத்தக்காளி கூட நீங்கள் போடலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். வத்த குழம்பு வந்து காமனான விஷயம் தான். நான் முதலே பேசின மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புளி கரைச்சல் தான் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து ஒரு புளியை ஊற வச்சு வந்து திக்காக வந்து ஃபஸ்ட்டு கரைச்சி எடுப்போம். அப்புறமா வந்து திரும்ப அதே புளியை வச்சு தண்ணி ஊற்றி திக்காக தண்ணியை கரைச்சி எடுப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வத்த குழம்பு பண்ணோன்னா அந்த திக் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, அந்த கெட்டியமான புளி கரைச்சல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆனியன்ஸு ப்ளஸ் வந்து அந்த டெம்பரிங்ஸு, கடுகு, வெந்தயம் என்னென்ன ஆட் பண்ணுறீங்களோ ஆட் பண்ணிவிட்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா வந்து லோ ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணணும், ஆனியன்லாம் சாஃப்டாகிற அளவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி பவுட்ரு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா சால்ட் மட்டும் நீங்கள் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இதை வந்து டொமேட்டோஸ் நீங்கள் ஒரு டொமேட்டோஸ் ஆட் பண்ணணும் முக்கியமாக ஆனியனுக்கு அப்புறம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திக் எக்ஸ்ட்ராக்டை நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணிகிட்டே இருங்க. குக் பண்ணிகிட்டே இருந்துட்டு ஃபைனலாக சால்ட் போட்டு முக்கியமாக பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக போடணும்.
முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபைனலாக வந்து நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஒரு டீட்டெயிலான ரெசிபி உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சமைச்சு அசத்திடுங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே. அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம், சமைக்கலாம். ஹலோ ஹலோ, ஹாய், வணக்கம். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் ராதியா பேசுறேன் மேடம். ராதிகாமா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பூதமங்கலம். ஓகே, நீங்கள் டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேசாதீங்க, ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவான ரெசிபி கிடைக்கும், தெளிவான பதில் கிடைக்கும். ஓகேவா? ஹலோ, இதையும் டிவி பார்த்து தான் பேசிட்டு ஓகே இருக்கீங்க. மேடம். டிவி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அப்போ தான் நம்ம ஜாலியாக கம்மி பேச பண்ணுமா? கம்மி பண்ணுமா? சீக்கிரம் போய் கம்மி பண்ணுமா? ஓகே, கம்மி பண்ணிட்டாங்களா? நீங்கள் நல்லா சமைப்பீங்களா ராதிகாமா? ஓகே. ஓகேவா சமைப்பீங்களா? கம்மி பண்ணிட்டேன். சரி, டிவி சத்தத்தை விடுங்க. நல்லா சமைப்பீங்களான்னு கேட்டேன். கொஞ்சம் டீடைல்ஸ் கேட்கும். ஹலோ ஹலோ ஹலோ. ஓகே, கால் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணீங்கன்னா டிவி சத்தத்தை கம்மி பண்ணிட்டு ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்கம்மா. அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலான ரெசிபி கிடைக்கும். நெக்ஸ்ட் காலர் கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம், சமைக்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ, நித்யா ஃப்ரம் விழுப்புரம் மேடம். ஓகே நித்யா, நீங்கள் நல்லா சமைப்பீங்களா? ஜஸ்ட் பிகினர் தான். ரெகுலராக சமைப்பீங்களா? நல்லா சாப்பிடுவீங்க? பிகினரா? ஓகே, நல்லா சாப்பிடுவீங்களா அப்படின்னா? நல்லா சாப்பிடுவேன். ஓகே, நீங்கள் மேரிடா? இல்ல இல்லையா? சரி, அம்மா நல்லா சமைப்பாங்களா அப்படின்னா? நல்லா சமைப்பாங்க. சரி, அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோங்க. இப்போ ஷெஃப் கிட்ட என்ன டிப்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அது பட்டர் எடுத்து கீ மெல்ட் பண்றோம்ல கர்ட்ல இருந்து, அப்ப வந்து அந்த கீ மெல்ட் பண்ணும்போது வந்து அது கருகிடுது. ஸோ அது கருகாம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணுமா? ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ராதிகா, நீங்கள் வந்து ஒரு நார்மல் பட்டர் வந்து நெய்யை காய்ச்சும் போது கருகிடுதுன்றீங்க, அப்படி தானே? ஆமாங்க சார், கர்ட்ல இருந்து எடுத்துடுறோம் பட்டரை, அதுக்கப்புறம் அதை மெல்ட் பண்ணும்போது கருகிடுது. அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான். ஒரு விஷயத்தை வந்து நம்ம சீக்கிரமாக குக் பண்ணணுங்கும்போது அந்த நார்மலாக அந்த கிச்சனுக்கு போனாலே அந்த மென்டாலிட்டி நார்மலாக அது ஜென்ஸ்க்காக இருக்கும், லேடிஸாக இருக்கும் வந்துடும். அதாவது எந்த ஒரு ஃபுட்டை வந்து என்ன டெம்பரேச்சரை நம்ம குக் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நெய்யில் அந்த பட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்னு சொல்லலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக சமைக்கணும், குக் பண்ணணும். அதை வந்து லோ ஃப்ளேமில் நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணி நீங்கள் குக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது வந்து கருகாத இருக்கும். இல்லைனா அதில் வர அந்த கிரானியூல்ஸ் அந்த திப்பியாக இருக்கிற நெய்யாக மாறும்போது என்னாகும், அது கருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நீங்கள் கேட்ட கேள்வியை கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நெய் கடையில் போய் வாங்காமல் நம்மளே வந்துட்டு ஆரோக்கியமாக வீட்டிலே தயிர்லேருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயிலேருந்து நெய் காய்ச்சி சாப்பிட்றது ரொம்பவே ஆரோக்கியமான விஷயம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஷெஃப் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்லிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் நெய் தயார் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம், சமைக்கலாம். குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இது படிச்சுட்டு இருக்கேன் மேம், எம்இ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன். நல்லா சமைப்பீங்களா? இல்ல மேம், அம்மா தான் சமைப்பாங்க, நான் எப்பயாவது ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஓகே, இப்போ அம்மாக்காக டவுட்டா இல்லை உங்களுக்காக டவுட்டா? அம்மா கண்டி டவுட். அம்மாக்காக தானே? ஓகே, என்ன டவுட்? மேம், அன்னைக்கு அம்மா சிக்கன் கிரேவி பண்ணாங்க, அதுல கொஞ்சம் சால்ட் கூட வந்துருச்சு, அதை நார்மலைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் மேம்? ஓகே ஸ்ரீநிதி, அது என்ன சிக்கன் என்ன ஸ்பைசி கிரேவிங்களா, எப்படி அது தெரிஞ்சுக்கலாமா? ஸ்பைசி கிரேவி தான் சார். ரொம்ப காரமான ஒரு கிரேவி. ஓகே ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் சால்ட் வந்து புரியுது. இப்போ சால்ட் வந்து நீங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான என்ன கிரேவியில் ஆட் பண்ணாங்க, டொமேட்டோ பியூரே அந்த தக்காளியோட சாறை ஆட் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா வந்து அந்த சாறு கொஞ்சம் ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக வந்து அந்த க்ரீம் ஆட் பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் பேஸ்ட்டு, தேங்காய் பேஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா அதை டைல்யூட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் டைல்யூட் பண்ணி கொதிக்க விட்டால் அந்த சால்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் ஸ்ரீநிதி. அது எல்லாத்துக்குமே அப்படி போடலாமா? அது டிபெண்ட்ஸ். நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் என்ன ரெசிபி பண்ணுறீங்க. கண்டிப்பாக ஸ்பைசி கிரேவிஸ்க்கு இந்த மாதிரி ஒரு தக்காளி சாரெல்லாம் ஆட் பண்ணுறீங்க, டொமேட்டோ பியூரே அப்படிங்கெல்லாம் ஆட் பண்ணுறீங்கன்னும் போது கண்டிப்பாக ஸ்பைஸு கம்மி பண்ணணும், ப்ளஸ் வந்து சால்ட்டு கம்மி பண்ணணுங்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நானே வந்து கற்றுக்கும் போது சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஓகே ஷெஃப், உப்பை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, உப்பை பற்றி சொல்லுங்கள். எஸ், உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். எங்கள் பாட்டி வீட்டிலலாம் கல் உப்பு தான் உண்டு.
இப்போ வந்து பவுடர்ட் சால்ட் நம்மளுக்கு இந்த பவுடர் சால்ட் நம்மளுக்கு உப்பு கிடைக்குது. கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவுக்கு வந்து நல்ல ஒரு ஃபைன் டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் கல்லுப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ பவுடர் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம். பெரும்பாலும் அந்த கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக அந்த ஒரு டெம்ப்டிங், அந்த ஷார்ப்னஸ், அந்த சுவையை கொடுக்க ஒரு தன்மை இருக்குது கல்லுப்பில். ஓகே, கல்லுப்பு மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு ஆர்கானிக் ஸ்டோரில் நிறைய பேர் வந்துட்டு பிங்க் கலரில் ஒரு சால்ட் இருக்கு, ராக் சால்ட் அண்ட் தென் பிளாக் சால்ட்னு டிஃப்ரெண்ட் ஆஃப் சால்ட்ஸ் கூட வந்துட்டு இருக்கு. சால்ட்டில் வந்து வித்தியாசமான சால்ட் இருக்குது. பட் ஆனால் வந்து டெக்னாலஜி வளர வரல இதை புதுசாக இனோவேட்டிவாக சில விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்கும். நம்மளோட பாரம்பரியம் என்ன, இப்போ கல்லுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது கல்லுப்பு வந்து ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம். அந்த கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அது வந்து நம்ம ஜுரத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ப்ளட் ப்ரெஷர், ரத்தத்தை வந்து சுத்திகரித்து நல்ல ஒரு கண்ட்ரோல்டாக வச்சுக்கோம் ப்ளட் ப்ரெஷர் பேஷண்ட்ஸுக்கு. இந்த மாதிரி மருத்துவ ரீதியான ஒரு நிறைய விஷயங்கள் தன்மையுடைய ஒரு விஷயம் தான் கல்லுப்பு. அதை வந்து நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஸோ இதில் டெக்னாலஜி வைஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்கும். பாரம்பரியத்தை விடக்கூடாதுங்கிறது தான் என்னோட. ஓகே, கல்லுப்புக்கு ஒரு ருசி மட்டும் கிடையாது, ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களும் கல்லுப்புல இருக்குன்னு ஷெஃப் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இன்னொரு காலம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். குட் ஆஃப்டர்நூன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ராபியா, பூதமங்கலம். ஓகே ராதிகா, இப்போ என்ன டவுட்? நீங்க கால் பண்ணீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணல ஃபர்ஸ்ட்? ஆமா. இப்போ குட் கேர்லா டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்க. என்ன டவுட் கேட்க போறீங்க? சிக்கன் 65 எப்படி பண்றதுன்னு சார்ட்ட கேட்கணும். சிக்கன் 65. சிக்கன் 65 வந்து நீங்கள் நிறைய பெரிய ரெசிபி இது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 அப்புறம் நிறையா சிக்கன் 65ல டிஃப்ரென்சியேஷன்ஸ் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டிடியூட்டில் வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி அந்த மசாலாஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மசாலாஸோட ரெசிபீஸும் அதோட மெத்தட்ஸும் நீங்கள் கண்டிப்பாக காலேஜ்க்கு வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறது என்னோட அட்வைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. ஷெஃப், இன்னொரு விஷயம், இந்த ரெசிபி கொஞ்சம் டீட்டெயிலான ரெசிபி. நிறைய பேர் வந்துட்டு சிக்கன் 65 பேட்டர் செய்வாங்க, மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 பீஸ் சிக்கன் வறுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்புறம் சமைக்கலாம்னு வச்சு 1 வீக் இல்லைனா மேபி 3 days 4 days வந்துட்டு ஃப்ரீசர்லேயே தூங்கும். அது மாதிரி ரொம்ப நாளில் அந்த பேட்டர் செஞ்சுட்டு யூஸ் பண்ணாமல் வைக்கலாம். அதை வந்து மசாலாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருவாங்க. அதானே சொல்கிறீங்க? ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ் பர் கல்னரி சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 24 hours வந்து நீங்கள் மேரினேட்டட் சிக்கனை வந்து வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப 2 வாரம் இல்லை 1 வாரம் 10 நாள் அது மாதிரி வச்சுட்டு குக் பண்ணுறதுனால என்னென்னா அந்த ஃபுட் வந்து பாய்சன் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ அந்த ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசனே ரொம்ப நாளைக்கு ஒரு சில விஷயத்தை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து அதை குக் பண்ணும்போது இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் பார்த்திங்கன்னா பழசில் இருக்காது. ஓகே, ஃப்ரீசரில் தானே இருக்குது, பத்திரமா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. அதுவும் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும்னு சொல்லி ஷெஃப் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். மேடம். ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மதுரையிலிருந்து சேகர் பேசுறேன் மேடம். ஓகே சார், நீங்க சமைப்பீங்களா? நான் வீட்டில் மேடம் வீட்டில் தான் சமைக்கிறோம். வீட்டில் தான் சமைப்பீங்க. நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை, குக் பண்ண ட்ரை பண்ணதே இல்லையா? இல்லை மேடம், நான் கூட இருந்து பார்த்தேன். கூட இருந்து பார்ப்பீங்க, அப்புறம் நல்லா ருசிச்சு எப்படி இருக்கு டேஸ்ட் எல்லாம் சொல்வீங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் மேடம். நம்ம ஓகே, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க சார்? இந்த சாம்பார் பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி மட்டும் சார்ட்ட கேட்டு சொன்னீங்கன்னா. சாம்பார் பொடி மிஸ்டர் சேகர், நல்ல வித்தியாசமான டவுட் தான் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. நன்றி சார். சாம்பார் பொடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தனியா, காஞ்சி மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம், பெருங்காயம், இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. ஒரு 17 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. 17 இன்க்ரீடியண்ட்டை வந்து நீங்கள் ஒன்றா வந்து வறுக்கணும். சரிங்களா? வறுத்து அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சமாக அதில் இறக்கும்போது உப்பு மட்டும் போட்டு நீங்கள் வந்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பவுட்ரு பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா ஏர்டைட் பாக்ஸில் கெட்டியமாக வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதோட டீட்டெயில் ரெசிபி வந்து நீங்கள் இன்ஸ்டியூட்டில் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ. ஹலோ. ஹாய், வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் வந்து ஆர்காட்ல இருந்து கால் பண்றேன் மேடம். உங்க பெயர்? அஷ்ரஃபனிசா. ஓகே, உங்களோட டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு ஃபோன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுறீங்களா? ஓகே மேடம். ஓகே, குறைச்சிட்டு பேசுங்க, ஓகேவா? ஓகே மேடம். சரி, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? மீன் வறுத்தா வந்து அந்த அதுலயே வந்து மீன் வறுத்தா மேடம் அதுலயே ஒட்டிக்குது, மசாலாவே அதுல இருக்க மாட்டேங்குது. மசாலா எல்லாம் கடாயில போயிடுது, மீன் தனியா இருக்கு, மசாலா தனியா இருக்கு, அதானே சொல்றீங்க? ஆமாங்க.
ஓகே, இந்த டவுட் எனக்கும் இருக்கு ஷெஃப். இப்படி மசாலாவையும் மீனையும் எப்படி ஒட்டுறது? எப்படி அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாவில் வந்து சில்லி பவுடராக இருக்கட்டும், அது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1 முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உங்களுக்கு பேட்டர் நல்லா மிக்ஸ் ஆகலைன்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் அதுக்கான திக்கனிங்க்கு கொஞ்சோண்டு ரைஸ் ஃப்ளாரோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்கு. நார்மலாக அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் நாங்கள். இந்த மசாலாவில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட் ஃபிஷ்ஷில் வந்து நல்ல ஃபிஷ்ஷை வந்து நல்லா கட் பண்ணி நல்லா வந்து தண்ணி இல்லாமல் வந்து ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துடணும், பிழிஞ்சு எடுத்துடணும் ஃபிஷ்ஷு உடையாமல். அதில் ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் நீங்கள் பிளாட்டரில் ஒரு தட்டில் வச்சுருங்க. தட்டில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து ப்ராப்பராக கடாய் ப்ராப்பராக இருக்கா, நமக்கான வெசல்ஸு பாத்திரம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அதுக்கான சஃபிஷியன்ட் எண்ணெய் நீங்கள் ஊற்றிருக்கீங்களான்னு பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து ஃபிஷ்ஷில் வந்து மசாலா தனியாக இருக்குது ஃபிஷ்ஷு தனியாக இருக்குன்னா ப்ராப்பராக அதை சஃபிஷியண்ட்டாக அந்த எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுவாங்க. ஸோ எப்போதுமே குக்கிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். கம்மியான ஃப்ளேமில் தான் நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கணும். பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஃப்ளேமை கூட்டுறதோ குறைக்கிறதோ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தாலே கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரவே வராது, தப்பே வராது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. கடாய் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா அதை குறைச்சி ஏற்றி அதை பேலன்ஸ் பண்ணி குக் பண்ணாலே போதும், நல்லா ஃபிஷ் ஃப்ரை ஆகி வரும், மசாலாவும் ஒட்டி இருக்கும்னு ஷெஃப் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க பாண்டிச்சேரியில இருந்து தமிழரசி கால் பண்றேன். தமிழரசி, இன்னைக்கு என்ன டவுட் கேட்க போறீங்க? ரவா தோசை எப்படி செய்யறதுன்னு சார் கிட்ட கேட்கலாம்னு முடிவு பண்ணிருந்தேன். ரவா தோசை நிறைய பேர் இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணதுல நிறைய பேர் ரவா தோசை பிரியர்கள் இருப்பாங்க போல இருக்கு. கால் வந்துட்டு இருக்கு. தமிழரசி, ரவா தோசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப்பை வந்து நீங்கள் வந்து ரவை எடுத்துட்டீங்கன்னா 1/4 கப்பு வந்து அரிசி மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, மைதா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதை வந்து ப்ராப்பராக வந்து இஞ்சி, பச்சை மிளகா, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு சால்ட் போட்டு நல்லா வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour பக்கம் வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி டைல்யூட்டடாக தண்ணியாக இருக்கணும், அதை வந்து டைல்யூட் பண்ணி நீங்கள் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராப்பரான தோசைக்கல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களான்னு பார்க்குறேங்க. தோசைக்கல் வந்து முக்கியமாக வந்து ரவா தோசை வரல, எனக்கு இந்த தோசை வரல, நிறைய பேர் வந்து காலர்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இதுக்கான முக்கியமான ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா முதல் வந்து தோசைக்குன்னு ஒரு தவா வச்சுக்க மாட்டாங்க வீட்டில், ஒரே ஒரு தவா வச்சுப்பாங்க, ஒரே ஒரு தோசைக்கல் தான் இருக்கும். அதிலே வந்து ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணுவாங்க, அதிலே தோசையும் போடுவாங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு. அதை மாதிரி நீங்கள் தோசைக்கல்லில் ஏதாவது ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். அதில் சின்ன சின்ன திப்பியாக இருந்ததுன்னா அதெல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். முக்கியமான ஒரு விஷயம், தோசைக்குன்னு ப்ராப்பராக ஒரு தவா இருக்கிறது வந்து பெட்ரு. இதை வந்து ப்ராப்பராக நீங்கள் ஹாட் தவாவில் போட்டு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல தோசை தான் வரும். இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பேசிகிட்டு இருக்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த சால்ட்டை யூஸ் பண்ணலாம், அதுவும் ஆர்கானிக் சால்ட் மாதிரி கல் உப்புகள் யூஸ் பண்ணுறதுனால உடம்புக்கு எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு ஷெஃப் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காரு. ஷெஃப், உப்பை பற்றி வேறு என்ன விஷயங்கள் இருக்குது? ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ராக் சால்ட்டுன்னு நான் பேசிகிட்டு இருந்தேன். அந்த உப்பு கல்லுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பாடியில் உள்ள இம்யூனிட்டியை வந்து எதிர்ப்பு சக்தி வந்து பயங்கரமாக வந்து சப்போர்ட்டிவான ஒரு விஷயம் கல்லுப்புங்கிறது. எல்லா கிச்சன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பவுடர் சால்ட் இருக்கோ கல்லுப்பு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு மசில் ஸ்ப்ரெயின் ஒரு செதை பிடிச்சிக்கிச்சுன்னா கூட ஒரு துணியில் கல்லுப்பு வச்சு கட்டுவாங்க பாட்டி. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். நம்மளை ஒரு வீட்லேயே ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிவிட்டு இந்த பவுடர் சால்ட்டு பக்கம் வேணும் தான். இதோட சப்போர்ட் தேவை தான் நம்மளுக்கு. அதுக்கான மினிமம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேக்ஸிமம் சப்போர்ட் கல்லுப்பு யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அது உண்மையிலே நல்ல விஷயம். அந்த நல்ல விஷயத்தை இன்னைக்கு இங்கே பதிவு பண்ணியிருக்காரு ஷெஃப். தொடர்ந்து அடுத்த காலரும் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். குட் ஆஃப்டர்நூன் மேடம், நான் வந்து நத்தமாங்குடியில இருந்து சிறைநாள் மாரி பேசுறேங்க. ஓகேம்மா, நீங்கள் உங்கள் டிவி வால்யூமை குறைச்சிட்டு ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க, சரியா? சரிங்க மேடம், நான் டிவி இல்லைங்க, எட்டிதான் இருக்குங்க. ஓகேம்மா, ஓகே. இன்னைக்கு என்ன சமைச்சிங்க மதியம்? இன்னைக்கு மதியம் வந்து சாம்பார் சாதம் தாங்க மேம். இந்த சிக்கன் பிரியாணி போடுறப்ப வந்து சாதம் வந்து ஒரு பொலப்பொலப்பாவே இருக்க மாட்டேங்குங்க சரியா. ஓகே, கொஞ்சம் கட்டி ஆயிடுது சாதம். இது பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். பிரியாணி வந்துட்டு களி மாதிரி ஆயிடுதே, ஏன் பிரியாணி மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மேடம், நீங்கள் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். பாஸ்மதி ரைஸ்லேயே என்ன மேடம்? பொன்னி ரைஸ் தாங்க. பொன்னி அரிசி பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க. அது வந்து அதுக்கான
தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்களாங்கிறது பார்த்துங்க. இந்த மசாலா பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிங்கன்னா மசாலா பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா பொன்னி ரைஸ்னால் 1க்கு 2 நீங்கள் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றிங்க. இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது இதில் சமைக்கிறதுல பிரியாணி பண்ணுறதுல எனக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு குக் பண்ணிட்டீங்க. நீங்கள் தம் பண்ணும்போது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அதை கொஞ்சம் பேலன்ஸ்டாக உங்களுக்கு அந்த இடத்துல சந்தேகம் இருக்குங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுறது நல்லது மேடம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். நன்றிம்மா. அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். அழைக்கலாம் சமைக்கலாம். குட் ஆஃப்டர்நூன் மேம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என்னோட நேம் நந்தினி. நந்தினி, மதுரையிலேருந்து கால் பண்ணுறோம். ஓகே நந்தினி, நீங்க எத்தனை வருஷமா சமைக்கிறீங்க? நான் 4 to 5 இயர்ஸாக குக் பண்ணுறேன். 4 to 5 இயர்ஸா குக் பண்றீங்களா? எது பெஸ்ட்டா சமைப்பீங்க நந்தினி? நான்வெஜ் சமைப்பேன். நான்வெஜ். இப்போ என்ன டவுட், வெஜ்லையா நான்வெஜ்லையா? இல்லை மேம், பேக்கிங் சோடாவும் குக்கிங் சோடாவும் சேமான்னு சொல்லிட்டு கேட்கணும். அதுதான் கொஞ்சம் உண்மையிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ரெண்டுத்துக்கும் வேரியேஷன் இருக்கு. பேக்கிங் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் சோடியம் ப்ராடக்ட் தான். பேக்கிங் சோடா வந்து இட் இஸ் யூஸ் ஃபார் பேக்கரி ப்ராடக்ட்ஸ் மேடம். இப்போ நீங்கள் ஸ்பாஞ்ச் பண்ணுறீங்க, மஃபின்ஸ் பண்ணுறீங்க, குரோசைன்ஸு, ப்ரெட்டு பண்ணுறீங்க, என்ன பேக்கரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து பேக்கிங் சோடா தான் ஆட் பண்ணுவோம். அதாவது வந்து பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா தான் ஆட் பண்ணுவோம். ஒரு 5 கிராம் ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி ரெசிபியில் இருக்கிற மாதிரி நம்ம பேக்கிங் சோடா இட்ஸ் யூஸ் ஃபார் பேக்கரி ப்ராடக்ட்டு. குக்கிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த நம்ம கீரைலாம் வேக வைக்கிறோன்னா கொஞ்சமாக ஆப்ப சோடா போட்டு பண்ணாங்கன்னா நல்லா பச்சை பசேர்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா. அது வந்து குக்கிங் சோடான்னு அதுக்கு தான் சொல்கிறாங்க. அது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ரெண்டுத்துக்கான வேரியேஷன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காலரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ வணக்கம், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ராமா மேடம், நான் பாம்பேலேருந்து பேசுறேன். ஓகே ராமா, நீங்க என்ன டிஷ் சூப்பரா சமைப்பீங்க? மேடம் நான் என்ன சொல்றேன், என் வீட்டுக்காருக்கு முறுக்குன்னா அவ்வளவு இஷ்டம். முறுக்கு முறுக்கு ஓகே செஞ்சேன்னா அதே நமுந்து போகுது. அப்படி நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ணோம்னா அப்படியே சிகப்பா கருப்பாயிருது. எனக்கு வந்து வெள்ளையா முறுமுறுன்னு இருக்கிற முறுக்கு வேணும் மேடம். முறுக்கு செய்வது எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான கொஸ்டின். முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பேட்டர் ரெடி பண்ணிட்டீங்கன்னா, பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மீடியம் ஃப்ளேம் ஹீட்டில் வந்து நீங்கள் குக் பண்ணி எடுக்கணும், கோல்டன் ப்ரௌன். அதை குக் பண்ண முறுக்கை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்க, நீங்கள் கேட்ட கேள்விக்கு அர்த்தமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜில் தான் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறோங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதை ஏர்டைட் கண்டெய்னரில் வைக்கிறீங்களான்னு பாருங்கள், ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கனாலே உங்கள் முறுக்கு ப்ராப்பராக தான் இருக்கும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விதமான டவுட்ஸ்லாம் கேட்டாங்க ஷெஃப். எல்லாத்துக்கும் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக பதில் சொன்னீங்க. டக்குன்னு அவங்களுக்கு ரெசிபிஸும் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சால்ட்டோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லதோ, அதுவும் கல் உப்பு சாப்பிட்றது எந்த அளவுக்கு நல்லது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி ஷெஃப் வந்தது. தேங்க்யூ. இந்த ஆஃப் அன் ஹவர்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் டிப்ஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்த பின் இதே போல் நாளைக்கும் வேறு சில இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் டிப்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் வந்து கிருத்திகா தெரியும். பை ஃப்ரம் யூ ஆல்.